கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடுத்த கடனுக்கு பதிலாக தன்னுடைய காரை எடுத்துக் கொண்ட நபர் பணத்தை கேட்டு துப்பாக்கி முனையில் மிரட்டியதாக பெண் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாபு வழங்க கேட்கலாம். பாபு, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கெட்டிச்செவி கரும்புக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி. இவர் குன்னத்தூர் பகுதியில் ஜெராக்ஸ் கடை ஒன்றை கடந்த 5 வருடங்களாக நடத்தி வருகிறார். லட்சுமி ஜெராக்ஸ் கடைக்கு அவ்வப்போது வளையபாளையம் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் ஜெராக்ஸ் எடுக்க சென்று வரும் நிலையில் நட்பு ரீதியாக பழக்கம் ஏற்படுது. இந்நிலையில் தனது மகளின் கல்வி செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் வங்கிக் கடனை பெறுவதற்காக லட்சுமி விண்ணப்பித்துள்ளார். இந்த வங்கிக் கடன் கிடைப்பதற்கு தாமதமானதனால் இதை பற்றி வடிவேலிடம் தன் உதவி செய்வதாக கூறி மாதம் 2 லட்சம் ரூபாயும் ஜூலை மாதம் 2 லட்சம் கொடுத்து கூறி லட்சுமியிடம் கடன் கொடுக்கிறார். இந்நிலையில் வடிவேல் லட்சுமியின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அவ்வப்போது குட் மார்னிங், குட் நைட் உள்ளிட்ட குறுஞ்செய்திகளை அனுப்பி வந்துள்ளார். இது பிடிக்காமல் லட்சுமி அவரது வாட்ஸ்அப் எண்ணை பிளாக் செய்துள்ளார். வடிவேல் எண்ணை லட்சுமி பிளாக் செய்த நிலையில் அவரது கணவரை தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டுள்ளார். லட்சுமி வடிவேலும் பேசாத நிலையில் கொடுத்த கடனை வட்டியுடன் திருப்பி தருமாறு கேட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த ஜூலை 28ஆம் தேதி லட்சுமி வங்கியில் விண்ணப்பித்த பணம் 2 லட்சம் கிடைத்த நிலையில் அந்த 2 லட்சம் ரூபாய் மற்றும் வட்டி 6000 வடிவேலிடம் கொடுத்துள்ளார். மீதமுள்ள பணத்தை வட்டியுடன் திரும்பி தருமாறு தொடர்ந்து வடிவேல் லட்சுமியை மிரட்டியுள்ளார். இந்நிலையில் லட்சுமியின் கணவரை தோட்டத்துக்கு செல்ல வேண்டும், காரை எடுத்துக் கொண்டு வா என கூறிய நிலையில் அவரும் காரை எடுத்து சென்று வடிவேலை சந்தித்து சென்றுள்ளார். அப்போது காரை பிடிந்து வைத்துக் கொண்ட வடிவேல் 2 லட்சம் ரூபாயை உடனே வட்டியுடன் திருப்பி தர வேண்டும் என மிரட்டியுள்ளார். இது குறித்து நேற்று இரவு லட்சுமி மற்றும் அவரது கணவரை காரை கேட்டு வடிவேல் வீட்டுக்கு சென்ற போது அவர் காரை தர மறுத்து அவர் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி கடனை உடனே திருப்பி தருமாறு மிரட்டியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.